இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் டேர்ம் 2 ஃபுல் டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். பொறுத்துக. ஓவியம் வட்டிகை செய்தி, ஓவியம் வரைபவர் கண்ணுள் வினைஞர், ஓவியக்கூடம் சித்திரக்கூடம். பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? படித்தல். தல் அப்படிங்கிறது விகுதி பெற்ற தொழிற்பெயர். பொறுத்துக. ஆங்கில சொற்களுடன் தமிழ் சொற்களை பொறுத்துக. சிற்பம் ஸ்கல்ப்சர், கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன், கையெழுத்துப்படி மேனுஸ்கிரிப்ட்ஸ், அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ். பொருந்தாத ஓசையுடைய சொல். பாய்கையால், மேன்மையால், அடிக்கையால், இது எல்லாமே ஆள் ஆள் அப்படின்னு முடிஞ்சிருக்கிறதுனால ஒரே ஓசையுடையது. திரும்புகையில், இது பொருந்தாத ஓசை. வனப்பிள்ளை என்று சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது வனப்பு கூட்டல் இல்லை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. துணி ஓவியங்கள் தற்போது கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுகிறது. கலம்காரி ஓவியங்கள் தற்போது ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டில் வரையப்படுகின்றன. ரெண்டுமே சரியானது. இதை தனியாகவும் கேட்கலாம். கலம்காரி ஓவியங்கள் எந்தெந்த மாநிலங்களில் வரையப்படுகின்றன? தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா. கன்னிமாரா நூலகத்தில் எந்த தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது? 3வது தளத்தில். கன்னிமாரா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896ஆம் ஆண்டு. நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். பின்வருவனவற்றுள் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் எது? ஊரு. ஆப்ஷன் ஏ ஊரு தான் சரியானது. பொறுத்துக. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர், உவேசா நூலகம் உள்ள இடம் சென்னை, உலக தமிழ்ச்சங்கம் உள்ள இடம் மதுரை, சிற்ப கலைக்கூடம் உள்ள இடம் பூம்புகார். காளமேக புலவர் எழுதிய நூல்களுள் பொருந்தாததை எழுதுக. காளமேக புலவர் எழுதிய நூல்கள் சரஸ்வதி மாலை, சித்திர மடல், பரபிரம விளக்கம். இதில் பொருந்தாதது புதியதொரு விதி செய்வோம். புனையா ஓவியம் புறம்போந்தன என குறிப்பிடக்கூடிய நூல் மணிமேகலை. தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. ஓவியம் வரைய பயன்படும் துணியை எழினி, திரைச்சீலை, கிளி, படாம் என பல பெயர்களில் அழைப்பர். சிலப்பதிகார காப்பியத்தில் குணமாலை என்ற தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. இது தவறானது. சிலப்பதிகார காப்பியம் அல்ல, சீவக சிந்தாமணி காப்பியத்தில். ஓலைச்சுவடி ஓவியம் பெரும்பாலும் இதிகாசம் புராண காட்சிகளாகவே இருக்கின்றது. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளையும் இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. இதுவும் எல்லாமே சரியானது. இதில் ராஜா ரவிவர்மா இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது தனியாகவும் கேட்கலாம். ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களுள் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. மயிலும் மானும் வனத்திற்கு அழகு தருகின்றன. அழகுனா வனப்பு என்று பொருள். வனப்பு தருகின்றன. தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது? கன்னிமாரா நூலகம். திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் திறக்கப்பட்ட ஆண்டு 2000ஆம் ஆண்டு. பொறுத்துக. ஓட்டம். ஓட்டம் அப்படிங்கிறது விகுதி பெற்ற தொழிற்பெயர். அப்படின்னு முடிஞ்சிருக்கிறதுனால விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி அப்படிங்கிறது முதல்நிலை தொழிற்பெயர். சூடு அப்படிங்கிறது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். சூடு. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். இது இப்படி கூட கேட்கலாம். தமிழில் கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. வடமொழி என்று அழைக்கப்படக்கூடிய மொழி சமஸ்கிருதம். கப்பல் கட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய மர ஆணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? தொகுதி என்று அழைக்கப்படுகின்றன. கப்பல் கட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய மர ஆணிகள் தொகுதி. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம். களம், வங்கம், நாவாய் இது எல்லாமே பெரிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது. ஓடம் அப்படிங்கிறது சிறிய நீர்நிலை. எதுகை இடம்பெறாத இணை. எதுகைனா 2வது எழுத்து ஒன்றித்து வருவது தான் எதுகை. இதில் இரவு, இயற்கை, இதில் ரா வந்திருக்கு, யா வந்திருக்கு. இது எதுகை இடம்பெயரலை. ஆப்ஷன் ஏல. வங்கம், சங்கம் இங்கு சேமா வந்திருக்கு. உலகு, புலவு இதில் ல சேமா வந்திருக்கு. அசைவு, இசைவு, சை சேமா வந்திருக்கு. பொறுத்துக. எரா என்றால் அடிமரம் என்று பொருள். பருமல் அப்படின்னா குறுக்கு மரம். எரா அடிமரம், பருமல் குறுக்கு மரம். மீகாமன் கப்பலை செலுத்துபவர். கப்பலை செலுத்துபவருக்கு மீகாமன் என்று ஒரு பெயர்.
காந்த ஊசி அது வந்து திசை காட்டும் கருவியாக பயன்படுத்தப்பட்டது. திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை 7000 டன். 7000 டன் எடை தான் திருவள்ளுவர் சிலை. இது கன்னியாகுமரியில் அமைந்துள்ளது. எந்த ஆண்டு திறக்கப்பட்டதுன்னா 2000ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. முதல் நிலை திரிந்த தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு பேரு, சூடு, வீடு இது எல்லாமே முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். அனைத்தும் சரி என்பதுதான் சரியானது. வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படக்கூடிய மாடம். வைக்கோலால் வேயப்படுவதற்கு வேயப்படாது. வைக்கோலால் வேயப்படாது சாந்தினால் பூசப்பட்ட மாடம் தான் வேயா மாடம். சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகளாக ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கும் வகை சுவர் ஓவியம். கண்ணாடி ஓவியத்தை உருவாக்கும் ஓவியர்கள் மிகுதியாக உள்ள ஊர் தஞ்சாவூர். கண்ணாடி ஓவியம் மிகுதியாக உள்ள ஊர் தஞ்சாவூர். கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் கலங்கரை விளக்கம். வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ் சென்னி என்ற பாடலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். தூண் என்ற பொருள் தரும் சொல் மதலை என்றால் தூண் என்று பொருள். அகநானூறு எந்த நூல் வகைகளுள் ஒன்று? 8 தொகை நூல்களுள் ஒன்று. மக்கள் எதில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர்? வங்கத்தில் ஏறி. வங்கம் என்றால் கப்பல், பெரிய கப்பல். பெரிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தக்கூடியது வந்து வங்கம். பொறுத்துக சொல்லும் பொருளும். வங்கம் என்றால் கப்பல், நீகான் என்றால் நாவாய் ஓட்டுபவன், எல் என்றால் பகல், மாட ஒல்லரி அப்படின்னா கலங்கரை விளக்கம் என்று பொருள். சொல்லும் பொருளும். இதை தனியாக கூட கேட்கலாம். மாட ஒல்லரி என்பது எதனை குறிக்கின்றது? கலங்கரை விளக்கம். கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியம். கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது எது? கடல். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி சுக்கான். பொறுத்துக பெயர் இயற்சொல் மண், வினை இயற்சொல் நடந்தான், இடை இயற்சொல் அவனால் ஆள், உரி இயற்சொல் மாநகர். மா அப்படிங்கிறது உரிச்சொல். அதனால் அந்த நகர் அப்படிங்கிற இயற்சொல் கூட சேர்ந்து வரும்போது இது வந்து உரி இயற்சொல் ஆகிறது. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல். காலத்தின் அருமை கூறும் திருக்குறளின் அதிகாரம் காலமறிதல். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயிலை. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு. ஏழெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் என்று பாடியவர் பாரதிதாசன். பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பெயர் பகுபதம் 6 வகைப்படும். நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் மொத்த எண்ணிக்கை 42. காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் என்று புனையா ஓவியம் பற்றிய செய்திகளை கூறும் இலக்கியம் நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம்போந்தன என குறிப்பிடக்கூடிய நூல் வந்து மணிமேகலை. புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் இது ரெண்டுமே வித்தியாசமானது. புனையா ஓவியம் தான் ஸ்டார்ட் ஆகும். புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் என்று கூறும் நூல் நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம்போந்தன என்று குறிப்பிடும் நூல் வந்து மணிமேகலை. சரியானதை தேர்ந்தெடுக்க. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ் வெர்ன். இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை இவர் படைத்துள்ளார். அனைத்தும் சரியானது. இதை தனியாக கூட கேட்கலாம். ஜூல்ஸ் வெர்ன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அவ்வளோதான், 50 கேள்வி முடிஞ்சுது.